அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். தைப்பூசம் அன்னைக்கு திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன். அ ஒரு 9 பேர் வராங்க. ஒவ்வொரு மாசமுமே அத நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணி இந்த செட் ஆஃப் இந்த ஃபோட்டோஸ பார்த்து உங்களுக்கு மைண்ட்ல நின்னுடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதே நான் ஒரு சுவாதி நட்சத்திரம் வந்ததுனா மானுசாமின்னு சொல்றதோ, இல்ல புனர்பூசம் நட்சத்திரம் வந்தா கனகம்பட்டி பழனிசாமின்னு சொல்றது, புரட்டாதி வந்தா ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமி சொல்றது, ஆயில்ய நட்சத்திரம் வந்தா கிருபானந்த வாரியார் சொல்றது, கிருபானந்த வாரியாருடைய பிறந்த நட்சத்திரமும் சுவாதி வருது. அந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு உரிய இதில் ரொம்ப அது பர்ட்டிகுலராக ஒருத்தருன்றதுனால ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் இந்த பூசம் நட்சத்திரம் ஒரு பூசம் நட்சத்திரம் ரொம்ப உங்களுக்கு உன்னதமான மனிதர்கள் பிறந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே மாதிரி தான் விசாக நட்சத்திரமும் அப்படி தான் உங்களுக்கு நீங்கள் சொல்லலாம். விசாக நட்சத்திரம், பூச நட்சத்திரம், இன்னும் கூட 2, 3 நட்சத்திரம் அந்த மாதிரி அவங்க ஒரு ஆன்மீகமாவது பெரிய ஆளாக இருப்பாங்க. இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு ஆத்மாவாக பிறந்திருப்பாங்க. கடவுளினுடைய இதுவாக இருந்து இந்த ஜென்மத்தில் பூமியில் பிறந்து அவங்க ஒரு தீர்க்கதரிசி ஆகணும். இல்லைன்னா குடும்பங்கள்லேயே அவங்க இருப்பாங்க. அது வெளியில் தெரியாது. சாதாரண மனிதர் மாதிரியே நம்ம வீட்லேயோ நம்ம குடும்பங்கள்லேயோ இருப்பாங்க. ஆனால் அவங்க ஒரு தீர்க்கதரிசி மாதிரி இருப்பாங்க. அப்போ அப்படிப்பட்டவங்கெல்லாம் ஒன்று விசாக நட்சத்திரத்துலையோ இல்லை பூசத்துலேயோ இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் 2, 3 நட்சத்திரங்கள் இருக்குது. ஆனால் ரொம்ப இப்போ நான் பேச போகிறது பூசம், அந்த தைப்பூசம் வருதுன்றதுனால அதில் பிறந்தவங்கள் இத்தனை பேர் வள்ளலாராக இருக்கட்டும், அந்த வள்ளலாரினுடைய அந்த ஒரு அணையா விளக்கு எரிஞ்சிட்டே இருக்குது இல்லைங்களா, அதிலிருந்து ஒரு நெருப்பு குச்சி எடுத்துன்னு போயிட்டு தான் எங்கள் ஓங்காரக்குடியில் அரங்கநாதர் என்ன பண்ணுறாருன்னா, அதிலேருந்து அதே மாதிரி அவர் தொடர்ந்து சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கிறது, கல்யாண மண்டபம் மாதிரி கட்டி தொடர்ந்து இலவசமாக கல்யாணங்கள் பண்ணுறது, இலவசமாக சாப்பாடு போட்டுகிட்டே இருக்கிறது. அது இப்போ போன வருஷம் தான் அவர் ஜீவசமாதி ஆனார். பூச நட்சத்திரம் அன்னைக்கு அவர் வள்ளலார் மாதிரி பண்ணார். ஆனால் பூச நட்சத்திரக்கு அன்றைக்கே அவர் போகிற மாதிரி ஆகுது பாருங்கள். அப்போ அது தெரிஞ்சு அதுலேருந்து நம்மளுக்கு அந்த பிரபஞ்ச கனெக்ஷன் இப்படி தான் நம்ம பார்த்து ஆச்சரியப்பட வேண்டியது இருக்குது. ஆன்மீகன்றது உண்மையா, கடவுள்ன்றது உண்மையானா நீங்கள் இந்த நட்சத்திரங்கள் பேஸில் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். அவர் மாதிரியே தைப்பூசம் அன்னைக்கு ஜீவசமாதியான வள்ளலார் மாதிரியே அவர் அந்த நெருப்பு எடுத்துன்னு போயிட்டே பண்ணார். ஆனால் அவருக்கு அதே தைப்பூசத்தில் போகிற அதே தைப்பூசத்தில் இல்லை, போன வருஷம் போகிறார் அவர். அது பூசத்துலேயே போகிற மாதிரி ஆகுது பாருங்கள் உங்களுக்கு. இப்போ நீங்கள் இந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிங்களான்னா நிறைய விஷயங்களை பார்க்கலாம். அது ஏன் அந்த நட்சத்திரம் அன்றைக்கே நடந்தது, அது ஏன் அந்த திதி அன்றைக்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்களான்னா, அப்போ கடவுள் என்பதை நம்ம ஒரு சினிமாவில் காட்டுற மாதிரி ஒரு உருவமாக கிரீடம் போட்டு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த உருவத்தை தாண்டி வேறு ஒன்று இருக்குது, கண்ணுக்கு தெரியாத விஷயம் ஒன்று இருக்குதுன்றதை புரிஞ்சுக்குவீங்க. இது ஏன் நிறைய விஷயங்களும் ஆன்மீகமாக நீங்கள் ஜோதிடமாக பார்க்க ஆரம்பிச்சிங்களேன்னா, ஜோதிடம் மீன்ஸ் நான் சொல்கிறது நிறைய அந்த நிறைய பேர் பார்க்கணுன்றதுக்காக தம்ப்நெயில்ல உங்களுக்கு எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஓஹோன்னு போகிறது, அந்த மாதிரி ஜோதிடம் பார்க்க சொல்ல நான் உங்களை. இந்த நீங்கள் பிறந்த நட்சத்திரங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்களினுடைய இதுன்னு சொல்லிட்டு மற்றவங்க சொன்னாலும் சரி, நான் இப்போ குருன்னு ஆரம்பிச்சுக்கிறேன். குரு கர்மான்னு சொல்லிட்டு ஆரம்பித்து போட்டிருக்கேன். இந்த நட்சத்திரத்தை உடையவங்கள்லாம் இந்தந்த சித்தர்களை வணங்கணும். அதே சமயத்தில் எந்த நட்சத்திரக்காரர்கள் மூலமாக உங்களுக்கு நல்லது கெட்டது நடக்கும் அப்படின்ற விஷயத்த போட்டிருக்கேன். அந்த மாதிரியே அடுத்தடுத்து என்னென்ன கர்மா, சந்திர கர்மா, சூரிய கர்மா, செவ்வாய் கர்மான்னு போட்டுன்னு வந்துடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போது உங்களுக்கு உரிய கடவுள்கள்ன்றதில் நட்சத்திர பேஸில் நீங்கள் பார்த்தீங்களான்னா என்னென்னலாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குதுன்றதை நீங்களே பார்க்க முடியும். சும்மா பார்க்க முடியுமானா இல்லை. நீங்கள் அந்த நல்லதை நோக்கி ஒரு தப்பாக நடக்க போகுதுன்னா கூட அதை நல்லது நோக்கி நகர்த்திக்க முடியும். எப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி தான் ஒரு விஷயம் செய்யலான்னு நினைக்கிறீங்க. அதுக்கு அதுதான் லாஸ்ட் டேட்டு, அஃபிஷியலாக அதான் லாஸ்ட் டேட்டுன்னா அதில் செஞ்சு தான் ஆகணும். இல்லை ஒரு 3 நாள் 4 நாள் இருக்குது. நான் சொன்னதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் குரு கர்மாவில் இருக்கிறீங்க. இப்போ நான் ஒன்று தான் போட்டிருக்கேன். இல்லைன்னா வேறு கர்மா, விஷால் சாரோட டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி விஷால் சாரோடைய வீடியோஸ் பார்த்தீங்களானாலும் அவர் எந்தெந்த கர்மா எந்தெந்த எதிர் நட்சத்திரக்காரர்கள் அவங்களாலேயே நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கணுன்றத பக்காவாக அவரும் சொல்வார். அதனால் நீங்கள் இதை நான் லைனாக போட்டுன்னு வரத்தை வச்சு தெரிஞ்சுக்கிட்டிங்களா என்ன ஆகும்னா, இது வரைக்கும் நம்ம எப்படி நினைப்போம்னா, ஒருத்தர் கெட்டவங்கன்னு நினச்சோம்னா, ஒருத்தரால் நம்மளுக்கு வாழ்க்கையில் ஆபத்துன்னு நினச்சோம்னா அவங்கள விட்டு ஓடி போயிடுவோம் நம்ம. அப்படி கிடையாதுன்றது தான் உங்களுக்கு நான் சொல்ல வரேன். அவங்களால நல்லது நடக்கும்னா அது அவங்களுக்கு தெரியாமல் நடக்கும். அது எப்படின்னா, அது அப்புறமா பேசிக்கலாம். இப்போ பூச நட்சத்திரம் தைப்பூசம் பற்றி பேசுறதுனால இன்னும் நிறைய விஷயம் நான் கங்கா யமுனை காவேரி 144 வருஷத்துக்கு அப்புறமா வர மகா கும்பமேளாவில் வர 26ஆம் தேதி வரைக்கும், பிப்ரவரி 26ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற கும்பமேளா இன்பிட்வீனில் வர எல்லா முக்கியமான நம்ம பண்டிகைகளுமே
அதாவது தைப்பூசமாக இருக்கட்டும், வர பௌர்ணமியாக இருக்கட்டும், சிவராத்திரி வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே அந்த கும்பமேளாவோட ஜாயின் ஆகுது. அந்த மாதிரி விஷயத்த பேச வந்திருக்கிறேன். அதை பேசுறதுக்கு முன்னாடி நான் ஏன் இதை திரும்ப திரும்ப அந்த பூச நட்சத்திரத்துக்கு இந்த 9 பேர் இருக்கிறாங்கன்ற விஷயத்த சொல்கிறேன்னா, அந்த தைப்பூசமும் இது கூட சம்மந்தப்படுது. அதில் நேமிநாதரை பற்றி கொஞ்சம் நான் சொல்ல வேண்டியிருக்குது. ஏன்னா நேமிநாதர், கந்தர்வர்கள், சிந்து சமவெளி நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம்னாவே அந்த சரஸ்வதி நாகரிகம், அந்த கும்பமேளானாவே அது கங்கா யமுனா சரஸ்வதி, அப்புறம் இந்திரன், அது எல்லாம் ஒன்றோட ஒன்று லிங்க் ஆகுது. அது மொத்தத்தையும் தனித்தனி நான் சொல்கிற கதையை தனித்தனியாக கேட்டு மைண்டில் அப்படியே வச்சுக்கோங்க. அது பின்னாடி நான் ஒன்று ஒன்றா ஆன்மீக விஷயங்களை சொல்லும்போதும், ஜோதிட ரீதியாக நீங்கள் இந்த சித்தரை தான் வணங்கணும், அந்த கடவுளை தான் வணங்கணும்னு சொல்லும்போது, அது உங்கள் வீட்டில் சில விஷயம் நடக்கும். அதை நீங்கள் ஆன்மீகமாக அமானுஷ்யமாக புரிஞ்சுக்கலாம். ஆன்மீகமாக புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்கிறத விட அமானுஷ்யமாக புரிஞ்சுக்கலாம். அமானுஷ்யமாக புரிஞ்சுக்கிறதுன்றது என்னதுன்னா, உங்களுக்கு மட்டும் புரியும் அந்த விஷயம். கரெக்டாக இந்த சமயத்திலே வருது, கரெக்டாக இந்த நபர் வரும்போதெல்லாம் இது நடக்குது, கரெக்டாக இந்த சவுண்டு பெல் கேட்கும்போதெல்லாம் இந்த நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு ஒன்று தோணுது பார்த்தீங்களா? அது வந்து யார் கூடயும் உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இந்த மாதிரி கவனிக்கிறவங்களே கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே வந்து ஒரு கடவுளினுடைய ஒரு கேதுனுடைய ஆதிக்கம் நல்லா இருக்கக்கூடிய, அல்லது தெய்வ சக்தி இருக்கக்கூடிய, அல்லது பிரபஞ்ச ஆற்றல் இருக்கக்கூடிய, அல்லது இன்ட்யூஷன் பவர் இருக்கின்ற சில நட்சத்திரங்கள், சில ராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற குணம் இருந்தால் தான் இப்படி கவனிப்பீங்களே நீங்கள். இது ஏன் இந்த சமயத்தில் இது நடந்தது, அது ஏன் அதே சமயத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்குது அப்படின்றது சில பேர் தான் நோட்டீஸ் பண்ணுவாங்க. அந்த நோட்டீஸ் பண்ணுறவங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் ஒரு சமயத்தில் அது எல்லாமே போயிட்டு அற்புதமான நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு இருக்குது. அவங்க கவனிப்பாங்க. கவனித்து கெட்டது நடந்தால் கூட அந்த கவனித்தலை விட மாட்டாங்க. அது மாதிரி வந்து யோகா பண்ணுறதுல மூச்சு கவனிக்கணும், மூச்சு கவனிக்கணும், மூச்சு கவனிக்கணும்னு இருக்குது. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்வேன்னா, பிரபஞ்சத்தையே கவனிக்கணும். அது என்ன நடக்குதுன்றத கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ரொம்ப ரியாக்ட் பண்ணிக்கக்கூடாது. துர்க்கம் நடந்தாலும் சரி, பெரிய இது நடந்தாலும் சரி, ரொம்ப ரியாக்ட் பண்ணிக்கக்கூடாது. சும்மா கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ லிங்க்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு. கரெக்டாக இதே நட்சத்திரம் அன்றைக்கி அது நடந்தது, இந்த ராசிக்காரர்கள் நம்மளை தொடர்பு கொள்கிறாங்களே, இந்த ராசிக்காரர்கள்னால நம்மளுக்கு நல்லது நடக்குது, அதே ராசிக்காரில் இன்னொரு பெயர் கொண்டவர்களால் கெட்டது நடக்குது. மாறி மாறி அதை கவனிக்க என்ன புரிஞ்சிடும் உங்களுக்குன்னா, யாரையுமே உங்களை விட்டு வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுறவங்கள கூட அவங்கள விட்டு விலகிட மாட்டீங்க. ஏன்னா அந்த ட்ராக்கில் போயிட்டுருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் கரெக்டாக வந்து செஸ் போர்டு காயினில் கரெக்டாக அந்த காயின்ஸ் எங்கெங்கே எதை வைக்கணுமோ அந்த இடத்துல அடுக்கப்பட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஆப்போசிட் பார்ட்டி வந்தால் கூட உங்களுக்கு அது நீங்கள் எதிர்படணும். நீங்கள் நல்ல விஷயத்துக்கு பண்ணும்போது கூட அவங்க ஏதோ ஒரு வகையில் அந்த பேரோ எங்கோ ஒரு இடத்துல நீங்கள் பார்க்குறீங்கன்னா, அப்போ கரெக்டாக போர்க்களத்தில் சரியாக அடுக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்ற பொருள். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 9 பேர் சொல்கிறேன் இல்லைங்களா, ஓங்காரக்குடியில் இவங்கெல்லாம் பூச நட்சத்திரோடு சம்மந்தப்பட்டவங்க. ஓங்காரக்குடியில் அரங்கநாதர், தைப்பூசம் அன்றைக்கே வள்ளலார் போன மாதிரி இந்த அம்மா திருவண்ணாமலை வடக்கு ராஜகோபுரத்தை கட்டின அம்மனை அம்மாங்கிறாங்க பாரு, அந்த அம்மாவும் தைப்பூசம் அன்றைக்கே போனாங்க. அந்த அம்மாவுக்கு பறக்கிற சக்தி இது. இங்கே சக்கரை அம்மான்னு ஒரு அம்மா பறக்கிற சக்தி இதில், அதே மாதிரி அந்த அம்மாவுக்கு பறக்கிற சக்தி இது. அப்புறம் தைப்பூசம் அன்றைக்கி தான் அவர் வந்து அந்த சிவகிரி சக்திகிரி மலை இடும்பன் எட்டுன்னு சொல்கிறது எல்லாமே அந்த அகஸ்தியரோடு சம்மந்தப்படுது. முருகரும் அந்த இடும்பன் கூட ஒரு போரிடுறது, அந்த மாதிரி தைப்பூசம் விஷயம். அதுக்கப்புறம் வந்து அதே நாளில் தான் ஸ்ரீரங்கநாதர்கிட்டேருந்து ஸ்ரீரங்கநாதர் அண்ணன், சமயபுரம் மாரியம்மா தங்கச்சி. ஸ்ரீரங்கநாதர் கோயிலே கொஞ்ச நாள் அந்த அம்மா வைஷ்ணவி தேவின்ற பேரில் தான் இருக்கிறாங்க. அப்போ வந்து கொரோனா மாதிரி ஒரு பெரிய இது வருது, உலகமே வந்து அம்மை நோயின் மாதிரி ஒன்று வரப்போகிறதுக்கு முன்னாடியே அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, உலகத்தையே நான் வந்து பச்சை பட்டினி விரதம், நான் வந்து மக்களுக்காக நான் விரதம் வந்து பண்ணிவிட்டு நான் தனியாக போய் எனக்குன்னு ஒரு இடம் அமைச்சிட்டு இருக்க போகிறேன்னு அந்த அம்மா அந்த சமயபுரத்தில் போயிட்டு கிட்ட தான் ஸ்ரீரங்கத்துலேருந்து அந்த அம்மா போய் தனியாக இருக்கிறாங்க. இந்த தைப்பூசம் சேம் டேவில் தான் இங்கே முருகருக்காக நம்ம பண்ணுற விஷயம், அதே தைப்பூசம் அன்றைக்கி தான் ஸ்ரீரங்கநாதர்கிட்டேருந்து 10 நாள் விழாவாக அங்கேருந்து இந்த அம்மாவுக்காக சீர் வருது. சமயபுரம் மாரியம்மா தங்கச்சியாக சீர் வருது. அதில் பெருமாள்ன்றவர் சம்மந்தப்பட்டிருக்கார். இப்போது நான் வந்து சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, சக்கரம், இந்திரன் அதெல்லாம். இதில் வந்து கிருஷ்ணருடைய அப்பா வாசுதேவருடைய பிரதரோட அவங்க சொந்த அண்ணனோட, அதாவது கிருஷ்ணருடைய அண்ணனுடைய பெரியப்பாவோ சித்தப்பாவோ ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய பையன் தான் அந்த நேமிநாதன்.
அவர் வந்து 22வது தீர்த்தங்கரராக, சில இடத்துல 23வதுன்னு போட்டிருக்கு, 22வது தீர்த்தங்கரர்னு சொல்லிட்டு சொல்லப்படுகின்றது. அவர் வந்து இந்த சக்கரம் மெயினாக சுதர்சன சக்கரம் கிருஷ்ணரை யூஸ் பண்ணுறதுனாலே அந்த சக்கரம் தானே சொல்லப்படுது. அந்த சக்கரத்துக்கும் அந்த நேமிநாதனுக்கு சம்மந்தம் இருக்குது. ஏன் அந்த நேமிநாதருக்கு வேற ஒரு பெயர் இருந்துக்குது. ஆனால் அது அவருக்கு நேமிநாதன் பெயரை வச்சது யாருன்னு கேட்டால் இந்திரன். இந்திரன் தான் சக்கரத்தை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறார். ஆனால் அந்த சக்கரத்துக்கும் அந்த நேமிநாதனுக்கும் சம்மந்தங்குது. எப்படி கிருஷ்ணரோட கையில் அந்த சக்கரம் சுதர்சன சக்கரங்குது, அந்த சக்கரத்தை எப்பவுமே அந்த எதிரிகளை பண்ணுறதுக்கு அவர் ஒரு ஆயுதமாக அதை வச்சுருக்கிறாரோ, அந்த மாதிரி அந்த நேமினா சக்கரத்தின் விளிம்பு அப்படின்ற பொருள். நாதன்னா உங்களுக்கு தெரியும், கடவுளை எல்லாரையும் நாதன் சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த நேமிநாதன்ன்றது கிருஷ்ணர் சம்மந்தப்பட்டதோடு இல்லாமல் அவர் சித்தப்பா பையன் பெரியப்பா பையனோ, சித்தப்பாவோ பெரியப்பாவோ வாசுதேவருக்கு அவங்க பையன், அவர் ஒன்று விட்ட சகோதரர், அவருக்கும் சக்கரத்துக்கும் சம்மந்தங்குது. அதே மாதிரி ஒரு முறை அவங்களுடைய கிருஷ்ணருடைய மனைவி பாமா ருக்மிணி, பாமாவா இல்லை ருக்மிணியா தெரியல, இவரை பார்த்து கேலி பண்ணுறாங்க. யாரை? அது நேமிநாதரை பார்த்து கேலி பண்ணுறாங்க. எப்படி மகாபாரத்தில் வந்து பாஞ்சாலி வந்து துரியோதனை கேலி பண்ணிட்டாங்கன்ற மாதிரி அந்த காலத்தில் எல்லாமே ஒரு கூட்டு குடும்பமாக இருந்திருக்கும். அந்த பெரியப்பா சித்தப்பா பசங்க, இல்லைனா அப்பாவுடைய அந்த கணவனுடைய சகோதரர், இல்லைனா கணவனுடைய சித்தப்பா பெரியப்பா தானே உங்களுக்கு அந்த பங்குதாரர்கள் சண்டை, பங்காளி சண்டைலாம் வரும். அதில் இந்த வந்திருக்கின்ற பெண்கள் அந்த கணவனுடைய சிப்ளிங்ஸை ஏதோ ஒரு வகையில் கேலி பண்ணுற மாதிரி ஆகுதுன்னு தோணுது எனக்கு. ஏன்னா அந்த பாஞ்சாலி சொல்கிற மாதிரி பாஞ்சாலி கேலி பண்ணாங்கன்னு ஒரு கான்செப்ட் வந்த மாதிரி இந்தம்மா ஏதோ கேலி பண்ணிடுச்சு அந்தம்மா நேமிநாதர்ன்ற மாதிரி இருக்குது. அப்போ இவங்களுக்கு கிருஷ்ணருக்கும் அவருக்குமே கூட ஒரு போட்டி, யார் வந்து கொஞ்சம் ஜெயிக்கிறாங்கன்னு ஒரு ஹெல்த்தியான ஒரு போட்டி மாதிரி தான் பண்ணாங்க. ஆனால் அந்த போட்டியில் அந்த நேமிநாதன் ஜெயிச்சாருன்ற மாதிரியும், ஆனால் பின்னால் ஜராசந்தனை ஜெயிக்கிறதுக்கு கிருஷ்ணர் கூட அவர் ஹெல்ப் பண்ணார். அவர் முக்கியமாக அந்த சக்கரம் நேமிநாதன் அவர் வந்து அந்த இவர் எப்படி இந்த கிருஷ்ணர் கையில் சக்கரம் வச்சு பண்ணுறாரோ அந்த மாதிரி அந்த நேமிநாதன்றவருக்கும் நிறைய அந்த ஒரு நாலேஜ் இருக்குது. ஆனால் அவர் வந்து கல்யாணம் பண்ணும்போது அவருக்கு வந்து நிறைய ஆடுகளை வெட்டி விருந்து வைக்கும்போது அதை பார்த்தே மனசு கஷ்டமாகி அவர் வந்து என்ன பண்ணிடுறாரு, நான் துறவரம் போகிறேன்னு சொல்லிட்டு அப்போ தான் அவர் வந்து நிர்வாணம் நிலையை அடைஞ்சு அவர் வந்து இதுவாக போயிடுது, தீர்த்தங்கரராக அவர் இதாகிறாரு. ஆனால் அவங்க மனைவியும் என்ன பண்ணுறாங்க, திருமணம் வரைக்கும் போயிட்டதுனால அவங்களும் வந்து கன்னிகாஸ்திரின்ற மாதிரி அவங்களும் வந்து கன்னிகளாக இருந்தே வந்து துறவி மாதிரி ஆகுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஆயிடுறாங்க. இது கிருஷ்ணரோடு சம்மந்தப்பட்டது இல்லாமல் இந்த சக்கரம் வட்டம்ன்றது ஒரு விஷயம் சம்மந்தப்படுது. தைப்பூசம்ன்றது வந்து முருகரோட சம்மந்தப்படுது. அப்போ முருகருக்குரிய அந்த ஸ்டாரு, அப்புறம் அந்த சக்கரம், இந்திரன், அந்த விஷ்ணு ரூபம் தானே உங்களுக்கு. விஷ்ணுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த வட்டமாக இருக்கிற விஷயம் சக்கரன்ற மாதிரி விஷயத்துக்கு நம்ம வந்து விஷ்ணு ரூபத்தை கொண்டு வரலாம். தைப்பூசம் அன்றைக்கி நீங்கள் எப்பவுமே நான் சொல்கிறேன், அந்த சரவண பவ ஸ்டாருக்கு சுற்றி வட்டம்னு நினைக்கும் போது சும்மா வட்டம் போடுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு புரியாது. அந்த சக்கரம் வட்டம் அப்படின்றது நேமிநாதன், அந்த நேமிநாதனுக்கு சக்கரத்துக்கும் அந்த கிருஷ்ணருக்கும் இருக்கிற தொடர்பு, அந்த ஸ்ரீரங்கநாதருக்கு சமயபுரமாவுக்கு தொடர்பு, கிருஷ்ணருக்கு மட்டும் இந்த முருகர் மட்டும் இல்லாமல் இதில் தொடர்பு இருக்கின்ற எல்லாரையும் அந்த பூசத்தில் தைப்பூசம் அன்றைக்கி நம்ம கொண்டு வரணுன்ற விஷயத்துக்கும் சொல்கிறேன். எப்படி முருகனுடைய விஷயம் வந்து தைப்பூசம் அன்றைக்கி முக்கியமோ அதே மாதிரி அந்த கிருஷ்ணருடைய அந்த ரோகிணி நட்சத்திரம் ரொம்ப முக்கியமானதாக வந்திருக்குது அப்படின்றதையும் நான் இதில் பதிவு பண்ணணுன்னு பார்க்குறேன். தமிழர்கள் மட்டும் இல்லாமல் வடக்கே இருந்தவர்கள் தமிழர்கள் 2 பேருமே பழங்காலத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் தான் திருமணத்தை நடத்தியிருக்கிறாங்க அப்படின்னு அகநானூரில் ஒரு செய்தி இருக்குது. அதனால் நம்ம இந்த இடத்துல கிருஷ்ணரை அந்த வட்டம் என்ற விஷயத்தை ஜாயின் பண்ணணும். அந்த வட்டம், சக்கரம், நேமிநாதர், கிருஷ்ணர் அதையும் ஒன்றா கொண்டு வந்து அந்த தைப்பூசம் அன்னைக்கு முருகருடைய அந்த ஸ்டாரு சரவண பவன்றதையும் ஒன்றா வர விஷயத்துக்கும் நான் இதை கொண்டு வரேன். அதாவது கிருஷ்ணர் கண்ணன் என்பது பெருமாள், அந்த ஸ்ரீரங்கநாதர் சமயபுரம் மாரியம்மா தைப்பூசம் அன்றைக்கி தான் அந்த 10 நாள் நடக்குது அங்கே போகிறது. அது ஆயிடுச்சுங்களா. அதுக்கப்புறம் ஐயா வைகுண்டன்றவர் தாமரை மேலே ஒரு திலகம் மாதிரி, அவரும் பூச நட்சத்திரம் அன்னைக்கு ஜீவ சமாதி ஆனவர் தான். இடும்பன் ஏன் கொண்டு வந்திருக்கோன்னா, தைப்பூசம் அன்றைக்கி தான் முன்னாடி இடும்பன் கோயிலே கிரியேட் பண்ணுறாங்க. வடபழனின்ற பழனியில் இடும்பனை முதல்ல வணங்கிட்டு என்கிட்ட வந்தால் அதுக்கு அருள் ஜாஸ்தின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் முருகர். அதுக்கு முன்னாடி நடக்கிற போர் தான் அந்த அவருக்கும் இடும்பனுக்கும் நடக்குது, அகஸ்தியருக்கும் நடக்குது. அதான் நான் ஒரு முக்கோணம் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டுலாம் பூசா அன்றைக்கி நீங்கள் முருகர் முன்னாடி இடுமன் மாதிரி ஒன்று செட் பண்ணி 2 சிவகிரி சக்திகிரி இருக்கிற மாதிரி ஒரு அட்டையில் கட் பண்ணி வச்சுங்கன்னு பல முறை காமிச்சிருக்கேன். அதை நான் உங்களுக்கு அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க பூசம் சமயத்தில் பண்ணுறதுக்குன்னு. அது கூட அகஸ்தியருக்கு பதிலாக நீங்கள் அது சோம்பில் தண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு.
இந்த 9 பேர் இருக்காங்க. ஆனா, இவங்க கூட நீங்க நேமிநாதர் சேருங்கன்னு சொல்லல. இப்போ அந்த கங்கா, யமுனா, காவேரி, சரஸ்வதியினுடைய நாகரிகம், சரஸ்வதி நாகரிகம், அந்த இந்திரன், அந்த சக்கரம் இதெல்லாம் ஒண்ணோடு ஒண்ணு தொடர்பு இருக்குது இல்லைங்களா? அந்த விஷயத்த கொஞ்சம் சொல்றேன். அத தனித்தனியா ஒரு சின்ன சின்ன விஷயமா சொல்லிட்டு வரேன். அத சும்மாவே கேட்டுங்க. கேட்டுக்கிட்டு இப்ப நான் சொன்ன விஷயம் இருக்குது இல்லைங்களா? அத நீங்க ஓம் சரவண பவ போடும்போது, சுத்தி ஒரு வட்டம் போடும்போது நீங்க இத்தனை விஷயம் ஞாபகம் வரணும் உங்களுக்கு. அந்த ம விஷ்ணு பகவான், அந்த கிருஷ்ணர், கண்ணன் அந்த யாருன்னாலும் அவங்கள விஷ்ணுனாலும் நெனச்சுங்க, இல்ல திருப்பதி பெருமாள்னாலும் நெனச்சுங்க, இல்ல கண்ணன்னாவது நெனச்சுங்க. அந்த நேமிநாதர் வட்டம், இந்திரன் சக்கரம், நேமிநாதருக்கு வந்து வட்டம் நேமினாலே சக்கரத்தின் விளிம்பு அப்படின்னு. அதாவது நீங்க அந்த வட்டத்த பார்க்கும்போதெல்லாம் கிருஷ்ணரு, திருப்பதி பெருமாளு, விஷ்ணு சீரியஸ் ஞாபகம் வரணும். இந்த அருங்கோண ஸ்டார் பார்க்கும்போதெல்லாம் முருகர் ஞாபகம் வரணும். அது ஒண்ணா ஜாயின் பண்ணுறோம் தைப்பூசத்துக்குன்றதுக்கு ஒண்ணு. இந்த பூசத்தோடு சம்மந்தப்பட்டவங்க 9 பேரு அத சொல்லிட்டேன். இப்போ நான் இந்த சிந்து சமவெளி இப்போ வந்து இது நடக்குது இல்லைங்களா? மகா கும்பமேளா நடக்குது இல்லைங்களா? அந்த கும்பமேளா நடக்கிற விஷயம் வந்து சரஸ்வதி நாகரிகம் என்ற விஷயத்துலேருந்து அந்த இடத்துல இந்திரன், வட்டம், சக்கரம், கிருஷ்ணரு எல்லாம் ஜாயின் ஆகுது. அப்போ இந்த தைப்பூசத்த நீங்க மனதால அந்த இதுக்கு அந்த கும்பமேளாவோட ஜாயின் பண்ணி உங்க வீட்லயே நீங்க நினைக்கணும் இதெல்லாம். நான் சொல்ற விஷயங்கள்லாம் ஒண்ணா உங்க மைண்ட்ல நின்னுட்டா, ஒண்ணா உங்களுக்கு வந்து அசெம்பிள் பண்ணிடுவீங்க. நீங்க அந்த இடங்களுக்கே தேவையில்ல. நீங்க இருக்கிற இடத்துலேருந்தே நான் சொல்ற விஷயங்கள்லாம் நேமிநாதரா, திருப்பதி பெருமாளா, கிருஷ்ணரா, கிருஷ்ணருடைய சிப்லிங்ஸா அவரும் சக்கரமா, அவருக்கு பேர் வச்சதே நேமிநாதன் வச்சதே இந்திரனா, அப்படின்னு ஒன்னொன்னா நீங்க அந்த கதைய ஞாபகப்படுத்திட்டாலே, அந்த ஸ்டாரையும், அந்த ஸ்டார சுத்தி இருக்கிற வட்டத்த பார்த்தா உங்களுக்கு பளிச்சுன்னு எல்லாத்தையும் ஒண்ணா ஒரே ஒரு லோகோ மாரி ஞாபகம் வந்துரும். அப்ப நீங்க அத தைப்பூசம் அன்னைக்கு பண்ணுவீங்க. எப்பவுமே நம்ம தைப்பூசத்துக்கு எப்படி விரதம் கடைப்பிடிக்கிறோமோ, என்ன பண்றோமோ, அத நம்ம பண்ணுவோன்றது நான் இந்த இடத்துல வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா இது இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்க்கும்போது உங்களுக்கு பிரபஞ்ச ஆற்றல், பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்ல வருதுன்றது சீக்கிரமா புரிஞ்சிரும். நீங்க எப்படி பிரபஞ்சம் கூட கான்டாக்ட் பண்றவீங்க, எப்படி சுத்தி நடக்கிற விஷயங்கள எப்படி பார்ப்பீங்கன்றது சீக்கிரமா உங்களுக்கு புரிஞ்சிரும். அப்படின்றதுக்காக சொல்றேன். சிந்து சமவெளி நாகரிகத்தில கொடுக்கப்பட்டிருக்கின்ற முத்திரைகள்ல, பிராணிகளுக்கு கீழே ஒரு மர்ம சின்னம் இருக்குது. இதுவரைக்கும் இத வந்து உறுதியா யாராலுமே சொல்ல முடியல. அது மாரியே ஒரு ஒற்றை கொம்பு மிருகமும் அங்க எங்க பார்த்தாலும் பார்க்கப்பட முடியுது. அந்த சிந்து சமவெளி நாகரிகத்த அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது. சில பேர் அத குதிரைன்றாங்க. இந்த ஒரு குதிரை மேல ஒற்றை கொம்பு மாரி இருக்கும். அத வச்சு நான் பசங்க வீட்ல நல்லா படிப்பாங்கன்னு கூட நெறைய இதாகும் பாருங்க. நெறைய விப்பாங்க பாருங்க உங்களுக்கு இதெல்லாம். நெறைய பேர் வந்து அப்படியும் சிலர் சொல்றாங்க. அப்போ சில பேருக்கு அது வந்து அது அது ஒரு மாரி ஒரு பொருள பார்க்குறாங்க அந்த இடத்துல. ஆனா சிலர் என்ன சொல்றாங்கன்னா, சோமரசத்தை வடிகட்டக்கூடிய பாத்திரமாக இருக்கலாம். இந்த வகை முத்திரைகள் எல்லாமே கந்தர்வர்களுடையது. நான் இது வந்துன்னா, இந்த கந்தர்வர்களையும் நினைக்கணும் நீங்க. கங்கா, யமுனா, காவேரி, சரஸ்வதியும் நினைக்கணும். அந்த நேமிநாதன்ன்றது ஒண்ணு. அந்த இந்திரன், அதுக்கப்புறம் விஷ்ணு இதுங்கெல்லாம் ஒரு இடத்துல சங்கமிக்கிற மாரி நீங்க யோசிக்கணும். அந்த இடத்துல கும்பமேளா நடக்கிற சமயத்துல, தைப்பூசம் சமயத்துல இதுங்கள ஒண்ணோடு ஒண்ணு நீங்க இணைச்சா, உங்களுக்கு பிரபஞ்ச சக்தி கிடைக்கும். நீங்க எந்த இடத்துல உலகத்துல எந்த மூலைல இருந்தாலும், இதையெல்லாம் யோசித்து பார்க்கணும் நீங்க. அதுக்காக நீங்க அகழ்வாராய்ச்சி இடத்துக்கு போயிட்டு, அது என்ன சிம்பிள்னு பார்த்து, நீங்களா ஆராய்ச்சி பண்ண போறீங்க. ஏற்கனவே இருக்கிற விஷயங்கள ஒண்ணா சேர்த்து நீங்க உங்க மனதுக்குள்ள ஒரு சின்ன குட்டி ஆராய்ச்சி பண்ணுங்க. அது உங்கள பிரபஞ்சத்துல எங்க கொண்டு போய் சேர்க்குதுன்றத நீங்களே பார்ப்பீங்க. அதாவது வேறு சிலர் வந்து சோமரசத்த வடிகட்டக்கூடிய பாத்திரமா தான் ஒரு வேளை இருக்கலாம். அது ஒண்ணும் குதிரை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பிடி மாரி இருக்குது. அது வந்து சோமரசத்த வடிகட்டுறதுக்கு கந்தர்வர்கள் வச்சுட்டுருக்கிற ஒண்ணு தான் சிந்து சமவெளி இது இருக்குது. இந்த வகை முத்திரைகள் எல்லாம் கந்தர்வர்களுடையது அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றதோடு, அந்த மர்ம பாத்திரம் சோமபானத்தை வடிகட்ட பயன்படுத்தக்கூடிய முத்திரையாக இருக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இது இல்லாம கந்தர்வர்கள் வந்து 27 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு இருக்குது. ஆனா எஜுர்வேதத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 6333 பேர் இருக்கிறாங்க அந்த கந்தர்வர்கள். ரோகிணி நட்சத்திரத்துக்கும் இவர்களுக்கும் இந்த இப்ப நான் போட்டிருக்கிற விஷயம் இப்ப நான் லைட்டா சொன்னேன் இப்ப இதுக்கு முன்னாடி. லைட்டா கொஞ்சமா உங்களுக்கு அந்த ரோகிணி நட்சத்திரம் இது எல்லாத்தையும் ஒண்ணா கொண்டு வந்தேன். இப்ப மெயின் இடத்துக்கு நான் வரேன். இந்த கந்தர்வர்கள், அந்த கங்கா, யமுனா, காவேரி, இப்ப அங்க நடக்கிற கும்பமேளா, இதுங்கெல்லாம் ஒண்ணோட ஒண்ணு ஜாயின் ஆனே வருது பாருங்க. நெறைய சினிமாவுங்கள்ல வேற வேற இடத்துல கதைங்கள காமிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் ஒண்ணா அசெம்பிள் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி தயவு செஞ்சு தொடர்ந்து கட் பண்ணாம நடுவுல கேட்டா தான், உங்களுக்கு எவ்வளோ ஒரு உன்னதமான விஷயங்கள் உலகத்துல இருக்குதுன்றது தெரியாமயே இத்தன வருஷம் நம்ம இருந்திருக்கிறோன்றது புரியும். இந்த எஜுர்வேதமானது 1333 பேர்ன்னு சொல்றாங்க.
இந்த கந்தர்வர்களுக்கும் ரோகிணி நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது. தமிழர்கள் மற்றும் வடக்கே இருந்தவர்கள் பழங்காலத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் தான் திருமணத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி அகநானூரில் இருக்குது. அதை தான் தம்ப்நெயில்ல போட்டுக்கிறேன். இதோட இந்த கந்தர்வர்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிங்க. இந்த கந்தர்வர்கள் துரியோதனன் நாகர்களுடன் சண்டை போட்டுள்ளதாக இதிகாசங்கள் கூறுகின்றது. புரியுதுங்களா? இவங்க மகாபாரதத்துலேயும் இருக்கிறாங்க, ராமாயணத்துலேயும் இருக்கிறாங்க. கடவுள்களுக்கே ஹெல்ப் பண்ணுறவங்க அந்த கந்தர்வர்கள். ஆனால் இவங்க யார் கூட சண்டை போடுறாங்கன்றதை வச்சே இந்த துரியோதனன் என்றவங்க வந்து நெகட்டிவ் சைடு தான்ன்றது, இது ஒரு பக்கம் கிருஷ்ணர் சண்டை போட்டார் அவங்க கூடன்னா கூட துரியோதனன் சைடு நெகட்டிவ் சைடு தான்ன்றது புரியுது. அந்த சமயத்தில் இவங்க கிருஷ்ணன் மாதிரி ஆளுங்க கந்தர்வர்களை தேவைப்பட்டால் நம்ம ரொம்ப கஷ்டம் டஃப்பாக இருக்குது சண்டைன்னும் போது அந்த கந்தர்வர்களை தேவலோகத்துலேருந்து இவங்க கூட வந்து ஏதாவது ஒரு சூட்சுமமாக அவங்கள வெல்றதுக்கு இந்த யோக சக்தி இருக்கிறவங்களுக்கு அது முடியும், கந்தர்வர்களை கூப்பிட்டு பண்ணிக்கிறதுக்கு. இப்போது நம்ம இதெல்லாம் யோசிக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த கந்தர்வர்களை பற்றி நம்ம பேசும்போது நமக்கே கூட நம்ம வாழ்க்கையில் கந்தர்வர்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து நம்மளுக்கு கடவுள் ரூபத்தில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு உண்டு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கந்தர்வர்கள் துரியோதனன் நாகர்களுடன் சண்டை போட்டுள்ளதாக இதிகாசங்கள் சொல்லுது. சோமக்கொடி, சோம ரசம்ன்றாங்க இல்லைங்களா, அந்த சோம கொடியை பயிர் செய்வதில் வல்லவர்களாக இவர்கள் இருந்திருக்கின்றார்கள். சோமரசத்தை தயாரிக்கிறதே அந்த கந்தர்வர்கள் தான். அந்த சோமரசன்றது தேவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கணும், அசுரர்களுக்கு கட்சிடக்கூடாது. கட்சிதானா அது தப்பாக யூஸ் பண்ணுவாங்க. அதனால்தான் விஷ்ணு பகவான் கூட என்ன பண்ணுறாருனா, ஒரு சமயம் அந்த இது வந்து அவங்களுக்கும் சண்டை நடக்கும்போது அவங்களுக்கு போயிடக்கூடாது அந்த சோமரசம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் தடுத்து கூட 2 பேருக்கு மாறி வந்துடும். ஒரு தேவருக்கு ஒன்றும் ஒரு அசுரருக்கு ஒன்றும், இவங்களுக்கு கிடைக்க வேண்டியது அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது இவங்களும் ஒன்று மாற்றி போகும். அப்போ தான் வந்து தலையை பாகத்தை எடுக்குது, கீழ்பாகத்தை எடுக்குதுன்னு அந்த ராகுக்கு எது அப்போ தான் பிறகுதுன்னு ஒன்று வந்தது. அதை நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் அந்த வீடியோவை நினைக்கிறேன். ராகு எது பிறகுது அப்படிதான்னு. அந்த மாதிரி சிந்து சமவெளி மக்களோடு இவங்களுக்கு தொடர்பு இருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. யார்? இந்த கந்தர்வர்கள். அது மட்டும் இல்லாத வராகமிரர் என்கின்ற பிரகத் சம்ஹீதையில் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்கிறது. ஒரு பக்கம் இந்த பாகிஸ்தான் இதுங்கெல்லாம் வந்து மகாபாரத போரில் இந்த கௌரவர்கள் சைடு தான் அந்த பக்கம் போயிட்டுது. காந்தார நாடெல்லாம் இருக்குது இல்லைங்களா உங்களுக்கு. இப்போ காந்தார நாடு தானே உங்களுக்கு, அங்கேருந்து தானே காந்தாரிலாம் வந்தாங்க. அது இருக்குது. ஒரு பக்கம் மகாபாரதத்தில் வந்து கௌரவர்களாக இருக்கிறவங்க தான் அந்த பக்கம் இதில் அந்த அந்த இஸ்லாம் இடத்துங்களுக்கெல்லாம் இப்போ இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகின்றது. துரியோதன் கூட சண்டை போட்டிருந்தாலும் இந்த கந்தர்வர்களெல்லாம் அது தேவர்கள் வானுலகத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. வராகமிரர் எழுதிய பிரகத் சம்ஹிதையில் மட்டும் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள்னு சொல்கிறாங்க. அது எனக்கு நம்புற மாதிரி இல்லை. ஏன்னா அவங்க இந்த ஒரு வானுலகத்தில் இருந்த தேவர் சக்தி உடையவர்கள் அவர்கள். அதனால் அது அப்படி தான் இருக்கும். அந்த ரசத்தை தயாரிக்கிறது, தேவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, கடவுள்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களாம் அவங்க இருப்பாங்க. மேல் ஏதோ ஒரு லோகத்தில் அவங்க இருப்பாங்க அப்படின்னு புரியுது. இப்போது வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் கந்தர்வர்கள் யாருன்னு. ஏற்கனவே நான் வீடியோவில் அந்த கந்தர்வர்கள் யார் என்ற விஷயத்தையும் கொண்டு வரும்போது இப்போ நம்ம இது கூட எல்லாம் ஒன்றா சேர்க்கும்போது தான் அது புரிய வரும். கந்தர்வர்கள் யார் என்றும் அவர்களுக்கும் சிந்து சமவெளி மக்களுக்கும் இடையே என்ன தொடர்பு இருந்ததுன்னு புரியும். சிந்து சமவெளி நாகரிகன்றதே சரஸ்வதி நாகரிகம் சொல்லப்படுகின்றது. இந்த சரஸ்வதி நதின்றது கூட உங்களுக்கு மறுபடியும் அந்த 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 இஸ்லாம் நாடு அங்கிருந்து வந்து இப்போது இங்கே காஞ்சி போயிருக்குது. ஆனால் அந்த 3 இது வச்சு தான் அந்த கும்பமேளா நடக்குது. அந்த 3 நதியை பொறுத்து தான் அந்த கும்பமேளா நடக்குது அப்படின்றத விஷயத்த சொல்லியிருக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஒரு சில நூல்களில் தாய் கர்ப்ப காலத்தில் கண்ட ஒரு கனவிலிருந்து ஸ்வேதாம்பர சமண நூலில் அவருடைய அம்மா கர்ப்ப காலத்தில் கண்ட ஒரு கனவுலேருந்து அவர் பெயர் அரிஷ்டநேமி. யார் பெயர்? அந்த நேமிநாதரோட பெயர் அரிஷ்டநேமி அப்படின்னு வந்தது. அரிஷ்ட ரத்தினங்கள்னால் சக்கரம் இருக்குது. அது நிறைய ரத்தினங்களால் செய்யப்பட்ட ஒரு சக்கரமாக இருக்குது. அவருடைய இப்போ நேமிநாதர்கிட்ட வந்துட்டேன் மறுபடியும் நான். அவரது முழு பெயர் வந்து அரிஷ்டநேமி தான். இது வந்து சூரிய ரதத்தின் ஒரு அடைமொழின்னு இருக்குது. நேமிநாதர் என்ற பெயருக்கு 2 சமஸ்கிருத சொல் இருக்குது. நேமின்னா விளிம்பு, சக்கரத்தின் விளிம்பு, அல்லது மாறாக இடின்ற பொருள். நாதான்னா ஆண்டவர்னு அர்த்தம். சமண நூலான உத்தர புராணத்தின்படி
ஆச்சாரிய ஹேமச்சந்திரனுடைய விளக்கத்தின்படி இவர் 22வது தீர்த்தங்கருக்கு பெயரிட்டது பண்டைய இந்திய கடவுளான இந்திரன் தான் அதுக்கு பெயரிட்டார்னு சொல்லப்படுது அப்படின்னு. இப்போ ஏன் நான் அந்த இந்திரன் என்ற விஷயத்தை கொண்டு வரேன்னா, சக்கரன்ற விஷயத்தை கொண்டு வரேன்னா, நேமின்னா சக்கரம், நேமிநாதர் கொண்டு வரேன்னா, அந்த கும்பமேளா நடக்கிற இடத்துல இருக்குது சிந்து சமவெளி நாகரிகம், சரஸ்வதி, அதை தான் சரஸ்வதி நாகரம் சொல்லப்படுது. அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் அகழ்வாராய்ச்சியில் எங்கே பார்த்தாலும் சக்கரம் தான் இருக்குது. அந்த சக்கரத்துக்கு மெயின் காரணமாக இந்திரன் அவங்களுடைய சிம்பிள் அது. அதே மாதிரி சிந்து சமவெளி நாகரிகத்தை ராவண இந்திரர்களும் ஆண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி அந்த அதில் மெயினாக அந்த இந்திரனுடைய அந்த சக்கரத்தை அந்த நேமிநாதரே அதை வந்து ஒரு கருவியாக யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அது கிருஷ்ணருடைய அவர் சகோதரர், சித்தப்பா பையன், அவரும் அந்த சக்கரத்துக்கூட அந்த சம்பந்தம் இருக்குது. அந்த கிருஷ்ணரும் அந்த அந்த கங்கா யமுனா காவேரி கூட சம்மந்தப்பட்ட விஷயம் இப்போ கும்பமேளாவில் இருக்குது. அதே மாதிரி தைப்பூசம் அன்னைக்கு வந்து அந்த கிருஷ்ணருக்கு சம்மந்தப்பட்ட, ஸ்ரீரங்கநாதருக்கு சம்மந்தப்பட்ட இது. அதே மாதிரி இங்கே கும்பகோணம், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து இப்போ அந்த கும்பமேளா இருந்தாலும் அந்த கும்பகோணம் நம்ம தெற்கு சைடில் ராமேஸ்வரம், கும்பகோணம், இந்த எல்லா விஷயங்களுமே அந்த கும்பகோணத்தோடு சம்மந்தப்பட்டிருக்குது. அதனால் அந்த கும்பம் அப்படின்னு பார்த்தோம்னா குபேரனையும் அந்த இந்திரன் சம்மந்தப்பட்டு தான் போயிடுது. அது உனக்கு கும்பம்னு பார்க்கும்போது குபேரன் அப்படின்னு ஒரு கலசமாக, ஒரு பித்தளை சொம்பாக அல்லது ஒரு மண் சொம்பாக ஒரு கலசமாக பார்த்தா அகஸ்தியர், குபேரன், இவங்க எல்லாமே நம்ம அதில் அந்த கும்பம் என்ற ஒரு விஷயத்தில் கொண்டு வர முடியும். அந்த கும்பமேளான்றதே நான் ஏற்கனவே அன்றைக்கே போட்டிருந்த வீடியோ, ஒரு குடுவை, ஒரு குடுவை மாதிரி ஒரு விஷயம், மண்ணாலான குடுமை அல்ல பித்தளையான குடுவை, ஒரு பாத்திரம் அதுதான் கும்பமேளா அப்படின்னு சம்மந்தப்படுது அப்படின்ற விஷயமும் ஒன்றோடு ஒன்று எவ்வளோ லிங்க் இருக்குதுன்றதை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த வட்டத்தை நீங்கள் சும்மா வட்டம் போடக்கூடாது. இப்போ நான் சொன்ன விஷயத்தெல்லாம் நினச்சி அந்த சக்கரம், நேமிநாதன், கிருஷ்ணர், ரோகிணி நட்சத்திரத்துக்கு அவங்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம், சிந்து சமவெளி நாகரிகம் எல்லாத்தையும் மைண்டில் நான் சொன்னதெல்லாம் போட்டு ஒரு சின்னதாக ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் போடும்போது, ஸ்டார் போடும்போதெல்லாம், எப்போவுமே நீங்கள் ஸ்டார் போடும்போதெல்லாம் இனிமேல் போட்டு அந்த வட்டத்தை போட்டு இது நீங்கள் விஷ்ணுவுக்கு சம்மந்தப்பட்டதா, நேமிநாதருக்கு சம்மந்தப்பட்டதா, இந்திரனுக்கு சம்மந்தப்பட்டதா, வட்டம், சக்கரம், சிந்து சமவெளி நாகரிகம் அப்படி அங்கே பார்த்தாங்க, அங்கே எடுத்தாங்க அகழ்வாராய்ச்சியில், அங்கே காணப்படுது இது அந்த சிம்பிள். அதையெல்லாம் ஒன்றா ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்கிறேன். இது கொஞ்சம் விஷயம். அதாவது கிருஷ்ணருடைய உறவினரான நேமிநாதர் பெயரை சேர்த்து ஆராயணும்னு பார்த்தா சங்க இலக்கியத்தில் விஷ்ணுவும் கிருஷ்ணரும் சூட்டும் பெயர் கிருஷ்ணரின் உறவினரும் இருந்ததும் இதே பெயரை இன்று வரை இலங்கை வரை பயன்படுத்துவது ரிக்வேத தொடர்பை காட்டும். அண்மை காலத்தில் இலங்கையில் இதே பெயரில் ஒருத்தர் பாராளுமன்றத்தில் இருந்தார்ன்றதோடு இந்திரன் தொடர்பு இருக்கிறதுனால வஜ்ராயுதத்துக்கு கூட நேமின்னு பெயர் உண்டு. புராண இதிகாசங்கள், அதாவது சக்கரம்ன்றது தாண்டி இந்திரன் தான் அந்த நேமின்ற வார்த்தையோடவே ரொம்ப சம்மந்தப்படுறாரு. ஆனால் அதே விஷயம் கிருஷ்ணரோட அவர் சம்மந்தப்பட்டவராக இருக்கிறாரு அந்த நேமிநாதன்றதும் விஷயம். இதிகாசங்களில் பலர் இப்படி பெயரை வச்சுருந்தாங்க. அப்போல்லாம் தசரதனுடைய இயற்பெயர் கூட மகாபாரத்தில் நேமின் தான் இருந்தது. அப்போ ராமாயணத்து கூட கனெக்ட் ஆகிட்டு மறுபடியும் நேமிநாதர்ன்றது கிருஷ்ணரனுடைய ஒன்று விட்ட சகோதரன்றது ஒரு விஷயம். இப்போது இந்த மாதிரி வெவ்வேறு விஷயங்களை நம்ம நினைக்கிறதுனால மட்டும்தான் இதோடு நம்ம மெர்ஜ் பண்ணி இதை பார்க்கணுமே தவிர சும்மா சரவண பவன் போட்டு சும்மா அந்த வட்டம்னு வரும், சுற்றி ஒரு வட்டம் போகிறது விஷயம் கிடையாதுன்றதையும் இந்த மொத்த பேரையும் எழுதி வச்சுக்கோங்க. அதாவது ஓங்காரக்குடியில் அரங்கநாதர், திருவண்ணாமலை வடக்கு ராஜகோபுரத்தை கட்டிய அம்மணி அம்மா, அகஸ்தியர் லோபமுத்திரை அம்மா, அது அகஸ்தியர் லோபமுத்திரை அம்மா சேர்த்து ஒரு இதாக தான் நான் சொல்லியிருக்கேன். வள்ளலார், முருகர், இடும்பன், அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கநாதர், சமயபுரம் மாரியம்மா, ஐயா வைகுண்டர். இது வரைக்கும் 9 பேர். எப்பவுமே மாதம் நான் சொல்கிறது, அதுலேயும் தைப்பூசம் ரொம்ப முக்கியம். இவங்க மொத்த பேரையுமே நீங்கள் ஒரு 11 முறை போற்றி சொல்லிட்டுங்க. இந்த சக்கரம் நான் என்ன சொன்னேன் அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு அது போட்டுருங்க. மற்றபடி தைப்பூசத்துக்கு எப்பவுமே நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அது பண்ணுங்கள். நான் 1008 முறை எழுத சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் எழுதுனீங்களா என்ன தெரில, வர வரைக்கும் எழுத சொன்னேன். இல்லை உங்களால் அன்றைக்கி தொடங்கி இன்னொரு 6 நாள் கூட நீங்கள் எழுதலாம். தைப்பூசம் செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்து கூட ஒரு 6 நாள் நீங்கள் அந்த 1008 முறை அந்த ஓம் சரவண பவ 6 நாள் எழுதலாம். அப்படியும் பண்ணலாம். அதை நீங்கள் பண்ணுங்கள். இது கூடவே நான் அப்பப்போ சொல்லிட்டு வரேன், இந்த சொம்பு வச்சுக்கிறது, அந்த அகஸ்தியரை நினச்சி அந்த வாதாபி ஜீரணம் பண்ணார் பாருங்கள், அகஸ்திய ஜீரணம் சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் பாருங்கள் நேற்று. அந்த விஷயம் அதெல்லாம் இதெல்லாம் நடுவில் வரும்போது அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்க தான்.
அது ஒன்று ஒன்று சொன்ன உடனே இன்னொன்று சொன்ன உடனே அந்த பழைய விஷயத்த விட்டுறக்கூடாது. இது எல்லாமே ஒன்றோட ஒன்று தொடர்புடைய விஷயங்கள். எல்லாமே ஞாபகம் வச்சுக்க நீங்க பண்ணும்போது தான், ஒரு பெரிய பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு வரதா இருக்கும். அது மூலமா உங்க வாழ்க்கைய நீங்களே வந்து உங்க விருப்பப்படி செம்மையா மாத்திக்கலாம். அப்படின்றதுக்காக இத நான் சொல்றேன். ஆ மற்றபடி இந்த 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 பூஜை மெத்தடுங்க இதெல்லாம் வந்து நீங்க விரதம் இருக்கிறது, இதெல்லாம் நெறைய சேனல்ல கேட்டுருப்பீங்க. ஆனா, அந்த எத்தனை பூஜை மெத்தேடு நீங்க பண்ணாலும், இப்ப நான் சொன்ன கான்செப்ட் எல்லாம் தயவு செஞ்சு அசெம்பிள் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் எனக்கு. அவ்வளோதான். ஆ ஒரு நான் சொன்ன மொத்த பேரையும் 11 முறை போற்றி போற்றி சொல்லிடுங்க போதும். அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க் யூ ஆல்.